வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கோழிக்காலம் உருளைக்கிழங்கும் அவனக்கில் வைக்க போகிறேன். ஏற்கனவே எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இனி அவனக்கில் வைக்கிறான். வேலை மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மல்லியில் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குக்கும் கோழிக்கும் இப்பொழுது இப்போ நீ அவனக்கில் வைக்க போகிறேன். 15 நிமிடம் வச்சது பிறகு மறுபக்கம் திருப்பி, அப்புறம் 15 நிமிடத்துக்கு பிறகு மறுபக்கம் திருப்பி உருளைக்கிழங்கும் அதே போல் பிரட்டி அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அரை மத்தியாலத்துக்கு பிறகு எல்லாம் ரெடி ஆயிடும். அதுக்கு 15 நிமிஷம் போட்டு நான் வெட்டி வச்சுக்கிறேன். வெங்காயம், குடமிளகா அதை வந்து உருளைக்கிழங்குகளுக்காக போட்டு கிளறாகும். ஓகே, உங்களுக்கு நான் பிறகு என்ன மாதிரி முடிந்தது பிறகு பின்பு எல்லாத்தையும் படிவாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போது 15 நிமிடம் ஆகிவிட்டது. கோழியும் உருளைக்கிழங்கும் பிரட்டி அவனுக்கு வச்சு இப்போது திருப்பி வைக்க போகிறேன். அத்துடன் உருளைக்கிழங்குக்கு வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் மிளகாயம் போட்டு கிளறி விடவும். பின்பு 15 நிமிடம் போட்டு கிராக்காகும். அதன் பின்பு சாப்பாடு ரெடி. கோழி கிளறி விட்டு இப்போ உருளைக்கிழங்குக்கு வெட்டிக்கிற வெங்காயத்தையும் மிளகாயம் போட்டு கிளறி 15 நிமிடம் விடாவும். ഇതിന് ഉപ്പത്തിൽ വിടാവും. நண்பர்களே, நன்றாக வருகிறது. இன்னும் ஒரு 15 நிமிடம் இதை விடுங்கள். அதன் பின்பு சாப்பாடு முடிந்துவிடும். நன்றாக சுவையாக இருக்கும். ஓகே, இதை இப்போ 15 நிமிடம் மீண்டும் மூடிவிடவும். மீண்டும் சந்திப்போம். இப்போது முடிந்து விட்டது. இப்போது இறக்க போகிறேன். இதை பாடி விடாவும். அரை மத்தியாலத்திலேருந்து கிட்டத்தட்ட 40 நிமிடம் நீங்கள் பார்த்து விடாவும். கோழிக்கால், உருளைக்கிழங்கு எல்லாம் முடிந்து விட்டது. சரி, சாப்பிட ரெடி. இப்போது உருளைக்கிழங்கு, கோழி பெரியல் எல்லாம் ரெடி. இப்போது சாப்பிட நான் ரெடி. சுவைத்து நீங்களும் மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.